ஹாய், இன்றைக்கி டைப்பிங் இங்கிலீஷில் ஜூனியருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இது என்னென்னா சீரியல் நம்பர் வச்சு வர்றது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி ஸ்டேட்மெண்ட் போடணுன்னு பார்க்கலாம். இனி பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணணும். 10 to 75 இதில் தான் மார்ஜின் செட் பண்ணணும். இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 65. இப்போது டைட்டில் எப்போதுமே ஃபுல்லாக கேப்ஸில் தான் அடிக்கணும். தமிழில் கீழே அண்டர்லைன் பண்ணுவோம். இதில் அண்டர்லைன் பண்ணாமல் ஃபுல்லாக கேப்ஸில் அடிக்கணும். இப்போ டைட்டில் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 65 ஸ்பேஸை தாண்டி இருந்துச்சுன்னா அதை ரெண்டாக நம்ம பிரித்து 2 லைனில் நம்ம அடிக்கலாம். சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு 2 லைனில் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அண்டர் வரைக்கும் ஒரு லைனாகவும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளதை 2வது லைனாகவும் அடிக்க போகிறோம். இப்போ இதில் மொத்தமாக எவ்வளோ அண்டர் வரைக்கும் 60 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ இதை 65லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2.5 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 ஸ்பேஸ் விட்டு ஃபஸ்ட் லைனில் இதை அடிச்சிடலாம். இந்த ஸ்லாஷ் இதையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி 65ல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்பேஸ் கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இப்போது நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். நெக்ஸ்ட் லைனுக்கும் இதே போல் தான் ஒவ்வொரு லெட்டராக ஸ்பேஸ் உட்பட எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி 65ல் மைனஸ் பண்ணணும். மொத்தமாக இதில் 35 இருக்குது. அப்போ 65லேருந்து மைனஸ் பண்ணால் 30 கிடைக்கும். அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 15. இப்போது 15 ஸ்பேஸ் விட்டு செகண்ட் லைனில் பேலன்ஸ் அடிச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக டைட்டில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். டைட்டில் சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுறணும். விட்டுட்டு பேலன்ஸ் டைப் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர். இப்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு இனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர்னு சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேபிட்டலில் இருக்கணும். எஸ்ஸு அப்புறம் நம்பரில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் எம். இது 2 மட்டும்தான் கேப்ஸில் எழுதணும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால் லெட்டர் தான். இப்போது இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். சீரியல்லையும் 6 தான் இருக்கும், நம்பர்லையும் 6 தான் இருக்கும். இப்போ அதோட 1 ஆட் பண்ணணும். ஏன்னா ரைட் சைடில் கோடு போடுவோம்ல, அதனால் அதோட 1 ஆட் பண்ணி 7. இப்போது சீரியல் நம்பருக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னா 7 ஸ்பேஸு. இனி ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்போதும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுன்னு பார்த்து ஒவ்வொரு காலமாக பிரிக்கிறது தான். இப்போ லாஸ்ட் காலம் பாருங்கள். லாஸ்ட் காலமில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள். மொத்தமாக 6 லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ 6னா 6ஓட 1 ஆட் பண்ணி 7 ஸ்பேஸ் இதுக்கு வரும். அதர்ஸ் அந்த மேலே இருக்குல்ல ஹெட்டிங், அதையும் பார்த்துக்கோங்க. 7 ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். இருக்கிறதுலே ஹையஸ்ட் எதுன்னு பாருங்கள். ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் கரெக்டாக இந்த சைடு மாற்றிக்கிட்டு என்ன வரும்னு அதையும் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக. இதில் ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தா அந்த 169 இருக்குல்ல, அதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அப்போது இதுக்கு மொத்தமாக 7. இப்போ 7ஓட 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டு காலமுக்கு மட்டும்தான் 1 ஆட் பண்ணணும். பேலன்ஸ் எல்லாத்துக்குமே 2. இப்போ 9 கிடைக்கும் அதுக்கு. நெக்ஸ்ட் காலம் பாருங்கள். நெக்ஸ்ட் காலத்துக்கும் அதே போல் ஹையஸ்ட்டாக இருக்கிறது 7 தான். 7. அப்போ 7ஓட 2 ஆட் பண்ணி 9. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். இதில் 8 இருக்குது. அந்த டைட்டிலில் பாருங்கள், சேனல்ஸ், அது 8. அப்போ 8 + 2 10. இப்போ எல்லா காலமும் பிரித்தாச்சு. இப்போது டிஸ்ட்ரிக்ஸு அதை பிரிக்க போகிறோம். இப்போ இதில் சீரியல் நம்பரும் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு எத்தனை ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி டிஸ்ட்ரிக்ஸ் அதுலேருந்து மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னா 9 இருக்குது. 9. இப்போது மற்ற காலமுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்ம 7ஓட சீரியல் நம்பர் கண்டுபிடிச்ச 7ஓட ஆட் பண்ணி 65லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் 42 கிடைக்கிது. அதை 65லேருந்து மைனஸ் பண்ணால் 23.
இப்போ 23லேருந்து டிஸ்ட்ரிக்ஸுக்கு எவ்வளோ லெட்டர்ஸ் வருதோ அதை வந்து மைனஸ் பண்ணணும். 9 மைனஸ் பண்ணிங்கன்னா 14. இப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணி 7 கிடைக்கிது. இப்போ 7 ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக்ஸை வந்து அடிக்க போகிறோம். அதாவது சீரியல் நம்பருக்கு அந்த 7 ஸ்பேஸு முடிச்சுட்டு அந்த கோடு போடுவோம்ல, அதுக்கப்புறம் 7 ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக்ஸை வந்து அடிக்கணும். இப்போ இதில் முக்கியமானது ஒன்று இருக்குது. ஏன்னா சீரியல் நம்பர் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 லைனில் அடிப்போமா, சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு அதை வந்து 2 லைனில் அடிப்போம். சீரியல் ஒரு லைனும் நம்பர் ஒரு லைனும் வந்து அடிப்போம். இப்போ பேலன்ஸ் எல்லாம் அந்த டிஸ்ட்ரிக்ஸு சேனல்ஸ் இதெல்லாம் எப்படி அடிக்கணும்னா 2 லைனுக்கு சென்டரில் வர்ற மாதிரி, அதான் வந்து ஆப்டிக் யூஸ் பண்ணி அடிக்கிறது. மெஷினில் ரொட்டேட்டர் இருக்கும், அதை வந்து லைட்டாக மேலே வந்து கீழே லைட்டாக மூவ் பண்ணோன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து மேலே போகும். இப்போது சீரியல் நம்பர் இந்த 2 லைனுக்கு சென்டரில் வந்து ஈஸியாக அடிக்கலாம். இப்போ அதுக்கு நேராக வச்சு சேனல்ஸ், லேக்ஸ், வெல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அடிச்சிடலாம். இதே டபுள் லைனில் இருந்துச்சுன்னா சீரியல் ஒரு லைன் நம்பர் ஒரு லைன் அடித்தது போலவே 2 லைனாகவே அடிச்சிடலாம். இப்போ இது ஒரே லைனில் வர்றதுனால நம்ம இந்த ஆப்டிக் யூஸ் பண்ணி டைப் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கும் கீழே உள்ளது எல்லாமே வந்து 2 லைன் ஸ்பேஸில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் உள்ள கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 4 காலமுக்கு பொதுவானது தான் அது. அதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதில் 21 இருக்குது. இப்போ 4 காலமுக்கு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதை எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். அதை எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 35. இப்போ 35லேருந்து 21 மைனஸ் பண்ணி 14 கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 7. இப்போ 7 ஸ்பேஸ் விட்டு இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கதை வந்து டைப் பண்ணணும். கரெக்டாக இந்த சேனல்ஸ் ஆரம்பிக்கிறதுல அதுலேருந்து 7 ஸ்பேஸு. நெக்ஸ்ட்டு இந்த ஒன் எப்படி டைப் பண்ணணும்னா சீரியல் நம்பருங்கிற இடத்துல வந்து அந்த காலமுக்கு நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கோம் 7. இப்போ 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 6, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3 ஸ்பேஸ். இந்த அளவுக்கு பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக 7 இருக்குது. 7னா ரைட் சைடு 3 ஸ்பேஸ், லெஃப்ட் சைடு 3 ஸ்பேஸ், நடுவில் வந்து 1 அப்படியே வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த அந்த டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து 2 ஸ்பேஸ் விட்டு தான் வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில். நெக்ஸ்ட் காலம் பாருங்கள், சேனல்ஸ் நம்ம டைப் பண்ணையில் எவ்வளோ ஸ்பேஸுன்னு முதல்ல சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சேனல்ஸ் மொத்தம் 8 லெட்டர்ஸ் இருக்குது. அதை 10லேருந்து 8 போச்சுன்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸ் விட்டு சேனல்ஸ் டைப் பண்ணோம். அதுக்கப்புறம் லேக்ஸ் பாருங்கள், இதில் வந்து 5 இருக்குது. அப்போ 9 - 5 4 டிவைட் பை 2 அதே போல் வெல்ஸில் வந்து 5 இருக்குது. அதே போல் தான் எல்லாத்துக்கும் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வாங்க. கீழே வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு போடுங்க. இந்த 131 அதுக்கு பாருங்கள், மொத்தம் 7 இருக்குது. 10 - 7 3 டிவைட் பை 2 கிடைக்கும். இப்போது இதை வச்சு மேலே சின்ன நம்பராக இருந்தாலுமே வந்து அதை வந்து போட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் உள்ள நம்பரை மட்டும் பாருங்கள். அந்த 1 3க்கு 2 ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ 4 ஸ்பேஸ் தள்ளி 8462 டைப் பண்ணணும். அடுத்த காலம் பாருங்கள், அடுத்த இதுலேயும் வந்து எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதை கவுண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதில் 7 ஸ்பேஸ் இருக்குது. அப்போ 9 - 7 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். இப்போது ஒரு ஸ்பேஸ் விட்டு அது இதை வச்சுக்கிட்டு இப்போ சின்ன நம்பருக்கெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கலாம். மேலே வந்து 1 தானே இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் வந்து 6 நம்பர் இருக்குது, இதில் வந்து 7 நம்பர் இருக்கிறதுனால 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 2ன்னு போட்டுக்கலாம். அடுத்த காலம் பாருங்கள், அடுத்த காலம்லேயும் ஹையஸ்ட் எதுன்னு பாருங்கள். 7 இருக்குது. அதே போல் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ அதுக்கு மேலே உள்ள நம்பர் பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது 1 தான். அப்போது ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ஒரு 1 போடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அப்போ 2 ஸ்பேஸ். அடுத்த காலம் பாருங்கள், அதே போல் 6 நம்பர்ஸ் இருக்குது. 7 - 6 1 ஒரு ஸ்பேஸ். ஓகே, இது ஃபுல்லாக முடிச்சாச்சு ஸ்பேஸ் போடுறது எல்லாமே. இப்போ அந்த இடத்துல 2 போடணும். கிராஸ் பண்ணியிருக்க இடத்துல 1, அப்புறம் ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ட்ரான்ஸ். அப்புறம் பாருங்கள், புறம் அப்படிங்கிறது மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி அடிக்கணும். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி, இந்த லைன் அப்படியே மேலேயும் ராமநாதபுரம் அப்படியே கீழேயும் அடிக்கணும். அப்புறம் அந்த இடத்துல 8 போடணும். அவ்வளோதான். தேங்க்யூ.